ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காவேரி வந்து விஜய் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வெண்ணிலா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து உங்க கூட அனுப்பவே மாட்டாங்க. அதுக்காக நான் உங்களை நம்பலன்னுலாம் இல்லை அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்போ என்னடி பண்றது இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னோடனே, இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க வெண்ணிலாக்கு கியூர் ஆகி நீங்க கம்ப்ளீட்டா மூவ் ஆன் பண்ணிட்டு வர மாதிரி வெண்ணிலா உங்களை என்ன இடத்துல வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கீங்கன்னு நான் பார்க்கணும்னே, என்னடி இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெண்ணிலா சரியாகி வெண்ணிலா வந்து அவங்களா வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொன்னோனே, விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. விஜயும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ காவேரி வெளியில வர ஓடி போயிட்டு அப்படியே விஜய் பார்த்துட்டு ஓடி வந்து விஜய் பேக் சைடோடி வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்புறமா 2 பேருமா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காவேரி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே சாரதா அப்படியே கவலையா உட்காந்துருக்குறாங்க. "ஏம்மா நீ என்ன நம்பவே இல்லல்ல. நான் அவர் கூட போயிருவேன் தானே நீ யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னோனே, "அப்படிலாம் இல்லடி. நீ வந்து போனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, "நீ இவ்வளோ குழப்பத்திலயும் இவ்வளோ தெளிவா நீ வந்து என் மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிற. நான் தான் உனக்கு வந்து எதுவுமே நம்பிக்கை குடுக்காம உன்ன இவ்வளோ தூரத்துக்கு குழப்பி வச்சிருந்திருக்கேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்றாரு. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு தான் என் மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். இதுக்கு மேல நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாரி காவேரி நினைக்கிறாங்க. இப்ப விஜய் நேரா தாத்தா கிட்ட வர்றாரு. தாத்தா கிட்ட வந்து இந்த மாரி நானும் காவேரியும் இன்னைக்கு ரொம்ப நேரம் மனசு விட்டு பேசினோம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோனே, இப்ப தாத்தா என்ன கேட்கிறாருன்னா, இப்ப அது என்னதான் பண்ண போறீங்க? பேசிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி வெண்ணிலாக்கு சரியான வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றா அப்படின்னு சொன்னோனே, "என்னடா 2 பேரும் லவ் பண்றீங்க. பேசிக் நம்பிக்கை கூட இல்லையா?" அப்படின்னோனே, "அது இல்ல தாத்தா. அது அவ வேற மாரி சொல்றா. ஆனா நான் வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டு, பொண்ணு கேட்டு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொன்னோனே தாத்தா சிரிக்கிறாரு. அப்போ நர்ஸ் வராங்க. நர்ஸ் கிட்ட வெண்ணிலா பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ வெண்ணிலா வந்து முன்னாடிய விட இப்ப ரொம்ப பேசுறாங்க சார். ஃபுல்லா உங்கள பத்தி தான் பேசுறாங்கன்னோனே, "நான் போய் பார்த்துட்டு வரேன்னோனே." "இல்ல சார் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க. "இல்ல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சும்மா பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு விஜய் போறாரு. தாத்தா ஏதோ யோசனையில இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.